10% விலை அதிகரிச்சிருக்கிறது வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த விலை அதிகரிச்சிருக்கிறோம். கவர்மெண்ட் வந்து யான் எக்ஸ்போர்ட்டை வந்து லிமிட் பண்ணணும். விலை அதிகரிச்சிருக்கிறது வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த விலை அதிகரிச்சிருக்கிறோம். இது நூல் விலை ஏற்றம் ஒன்று, நூல் டிமாண்ட் ஒன்று, ரெண்டாவது மற்ற ஆக்சசரிஸ் டையு மற்ற எல்லாமே லேபர் எல்லாமே ரேட் அதிகமாகிடுச்சு. ஆகையினால வந்து நாங்கள் ரேட்டை அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இனிமேலும் ஏறாமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியை வந்து நல்லா ஸ்மூத்தாக ரன் பண்ணணும்னா கவர்மெண்ட் வந்து யான் எக்ஸ்போர்ட்டை வந்து லிமிட் பண்ணணும். ஒரு நாள் லிமிட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பேன் பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எதுவுமே ஒரு லிமிட்டேஷன் வேணும். உள்நாட்டு தேவை, உள்நாட்டு பனியன் உற்பத்தியாளர்கள், உள்நாட்டு மற்ற டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது அல்லது கைத்தறி சம்மந்தப்பட்ட எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் சேர்ந்து தான் இது பொருந்தும். எல்லாமே வந்து ஒரு இங்கே என்ன தேவை இருக்கோ அது போக எக்ஸஸாக இருக்கிறத நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ எஃப்டிஏ வேறு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான யானு, குவாலிட்டியான கிளாத் தேவைப்படுது. அதுக்கு வந்து கரெக்டான பஞ்சும், கரெக்டான யானும், கரெக்டான கிளாத்து இருந்தால் தான் அந்த எஃப்டிஏ சக்ஸஸ் ஆகும். எஃப்டிஏ வந்து இப்போ சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த யான் ரேட் இப்படியே அதிகமாகிட்டு போனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இவங்க காம்படிஷன் பண்ண முடியாது, எஃப்டிஏ ஃபெயில் ஆகிடும். அதனால இதை கவர்மெண்ட் வந்து இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். 10% அப்படிங்கிறது 30 ரூபா பீஸுக்கு 3 ரூபா அதிகமாகும், 40 ரூபா பீஸுக்கு 4 ரூபா அதிகமாகும். ஒரு ட்ரங்க்ஸ் இருக்குது 50 ரூபா 60 ரூபா அப்படின்னா 60 ரூபாய்னா 6 ரூபா அதிகமாகும். 100 ரூபா டீ ஷர்ட் இருந்ததுன்னா 110 ரூபாய் ஆகும். அவ்வளோதான். ஒரு 150 ரூபா பீஸுக்கு 165 ரூபாய் ஆகும். வேற இதை விட ஒன்றும் பெருசாக அதிகம். இப்போ சமீப காலங்களில் பருத்தி விலை உயர்வாக இருக்குது. அதனாலதான் இப்போ என்ன சொல்றீங்க? இப்போ நூல் விலை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு, அதுதான் இதுக்கு காரணமா? ஆமா, நூல் விலை தொடர்ந்து அதிகரிக்கிறதுனால தான் வந்து காரணம். ஒரு இந்த இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு ஸ்டேபிள் எல்லாம் இருக்கிறது. எங்களுதுல வந்து எம்ஆர்பி போட்டு விற்கிறோம். இவங்க தினசரி விலை மாத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா நாங்க எப்படி போய் மார்க்கெட்ல எம்ஆர்பி மாத்துறது? எங்கள்கிட்ட இருக்கிற இப்ப தயார் பண்ற கூட்ஸுக்கு என்ன எம்ஆர்பி போடுறது? இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையாகுது. முதல்ல கவர்மெண்ட் வந்து இந்த எம்ஆர்பி தூக்கணும். எங்களுடைய எம்ஆர்பி ரேட்டு நாங்கள் போட்டு விற்கணும் அப்படின்னா அன்னாடு நூல் விலை மாத்திட்டு இருந்ததுன்னா எப்படி நாங்கள் எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இது வந்து ஒரு பெரிய கிரிட்டிக்கலான சூழ்நிலை எங்களுக்கு. நாங்கள் அன்னாடு ஸ்டிக்கர் மாத்திட்டு இருக்க முடியாது. கூட்ஸ் ஆன் தி ரோடில் இருக்கும், ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் ரேட் அதிகமாகும். அப்புறம் நாங்கள் ரேட் ஹெச் பண்ணுவோம். அங்கே மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ப்ராப்ளம் ஆகும். யான் வந்து சரி கார்மெண்ட் வந்து அவன் 110 ரூபா இருக்கும், அடுத்து பார்த்தா நாங்கள் 10% ஹெச் பண்ணியிருப்போம், 121 ரூபாயா போடணும். ஆனால் 110 ரூபா தான் இருக்குது அந்த ரேட்டு. அதனால வந்து மொத்தத்தில் வந்து இந்த யான் ரேட் அப்படிங்கிறது வந்து மினிமம் ஒரு 3 மாதத்துக்காவது எப்படி கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு ஒரு எம்எஸ்பி மினிமம் ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கும் எக்ஸ்போர்ட்டர்களுக்கும் ஒரு 3 மாதத்துக்காவது ஒரு மினிமம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அது எச்சோ கம்மியோ கரெக்டான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா மட்டுமே இந்த எம்ஆர்பி ஃபாலோ பண்ணி நம்ம பிசினஸ் பண்ண முடியும். இது வந்து எம்ஆர்பிக்கு மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.